வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு அழகான ரெசிபியோடு வந்திருக்கிறேன். மிளகு பொங்கல் அண்ட் அப்புறம் கொத்தமல்லி இலையோடைய துவையல் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக அரிசி, சாதாரண அரிசி கூட இருந்தால் போதும். புழுங்கல் அரிசி, சிறுபருப்பு ரெண்டையும் ஊற வச்சுட்டு நம்ம மிளகு ஜீரகம் லாஸ்ட்டில் தாளித்து விட போகிறோம். அது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோங்கிறது இன்க்ரீடியன்ட்லாம் நான் சொல்கிறேன். மெயினாக இதில் நான் வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். வேர்க்கடலை சும்மா ஒரு கைப்பிடி. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சும்மா தகன்னு மிளகு பொங்கல் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ அதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். சூடு பண்ணிவிட்டு இப்போ அரிசி களைஞ்சி வச்சுருக்குறோம். சிறுபருப்பு அரிசி ஊற வச்சது. 1 கிளாஸ் சிறுபருப்புனா 1/4 கிளாஸ் சிறுபருப்பு. 1 கிளாஸ் அரிசி 1/4 கிளாஸ் சிறுபருப்பு நல்லா ஊற வச்சது. அதை எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் வேர்க்கடலையை வறுத்து அது கூட சேர்க்க போகிறேன். அந்த அரிசி வெந்துக்கிட்டு இருக்குல்ல, அது கூடயே இந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டேன். இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகாய், பூண்டு, புளி இது எல்லாமே நல்லா வறுத்துக்கிடணும். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கடாயில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு நம்ம பொடிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொப்பரை தேங்காய், அதனால் நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் நார்மல் தேங்காயை வறுக்காமல் கூட போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொப்பரை தேங்காய் நல்லா வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். மிளகாய், தேங்காய், உப்பு, புளி, பூண்டு இவ்வளவும் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதை நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையும் போட்டேன். கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் இதை நான் மிக்சியில் வச்சு இப்போ அரைக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோன்னா துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ துவையல் அரைச்சிட்டேன், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ மிளகு, ஜீரகம் இந்த ரெண்டையும் நெய்யில் போட்டு, நெய்யும் கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டு அதை தாளித்து அதில் விட்டுறணும். விட்டுட்டோன்னா இப்போ நமக்கு தகன்னு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மிளகு பொங்கல். நான் உடைச்ச மிளகு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், முழு மிளகு யூஸ் பண்ணலை. உடைச்ச மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இவ்வளோதான். இந்த ரெண்டும் சேர்த்துட்டு அடுத்தால அதை கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெயில் விட்டு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லோருக்குமே இந்த மிளகு பொங்கல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மிளகு பொங்கலுக்கு சைடிஷாக நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த சிம்பிளான ஒரு கொத்தமல்லி துவையல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொத்தமல்லி இலை. ஸோ இதுக்கு தேங்காய், எப்பவும் போல் வழக்கம் போல் பூண்டு, புளி, இதுதான். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.